தரன் வந்து லீலில் என்ன பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கான். இது சாப்பிட்டுட்டா கொஞ்சம் அமைதியாக இருக்கா, அவங்க அம்மா சாப்பிட்டா அமைதியாக இருக்கா, கொஞ்சம் முறைச்சா இன்னும் உனக்கு பசி இருக்கா, கோமா இருக்கே, கிரம்பியாக இருக்கியா? இல்லை ஃபைனில் கிரம்பியாக இருக்கிறது நீங்கள் அப்படியா? எங்களெல்லாம் கருத்து போயிட்டாடா என் குட்டி, நல்லா இருந்த வெள்ளையாக இருந்தேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களே எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. ஸோ போன எபிசோட் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஃபெரியில் நம்ம கார் எடுத்து தூக்கி போட்டுட்டு ஃபெரியில் க்ராஸ் பண்ணி கேலேன்னு ஒரு இடத்துக்கு இறங்கிட்டு அங்கேருந்து ஃபுல்லாக ஃப்ரான்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த எபிசோட் இன்னும் முக்கியமாக இருக்கும். ஒரு சிட்டி பிரேக்னால் எப்படி நீங்கள் ஃபேமிலியோடு போகலாம், என்னென்ன அது வந்து அங்கே பார்க்குறதுக்கு இருக்குது, எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லுவோம் நாங்கள். ஸோ நிச்சயமாக இந்த எபிசோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தோடனே என்னோடய பர்த்டே இருந்ததுனால நாங்கள்லாம் வந்து ஃபேமிலியாக ஒரு லஞ்ச் சாப்பிட்ணும், ஒரு நல்ல சிட்டியில் போகணும் அப்படின்னு சொல்லும்போது லீல் தான் நாங்கள் இது பண்ணோம். நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். ஸோ இதில் ஃப்ரான்ஸில் லீல்னு ஒரு இடம் ரொம்ப அழகாக இருக்கும். அது என்னென்னா மெயினாக வந்து வீக்கெண்ட் பிரேக்ஸு இல்லைன்னா ஒன் டே பிரேக்கு போகலாம். ஏன்னா வந்து அதுக்கு மேலே அங்கே வந்து சிட்டியில் ஒன்றும் இல்லை. ஸோ நல்லா ஜாலியாக போய் அங்கே இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த சிட்டி ஸ்கொயர் இருக்கும் வந்து அந்த ஸ்கொயருக்குள்ளார ஃபுல்லாக நீங்கள் வாக் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு விஷயம் நான் என்ன உங்கள்கிட்ட சொல்லணுன்னா, மெயினாக இந்த எபிசோட்லேருந்து வந்து நான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மக்களை நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எப்படின்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா எங்களால் இந்த எபிசோட்ஸ் இந்த சீரீஸே பண்ணியிருக்க முடியாது, இந்த ட்ரிப்பே பண்ணியிருக்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணணும். ஸோ எதுக்கு நாங்கள் தேங்க் பண்ணுறோன்னு ஒரு எபிசோடுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் எபிசோடில் நான் வந்து ஷேன் அண்ட் வினுக்கு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இல்லைன்னா நாங்கள் வந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸு. எதுக்கு நான் தேங்க் பண்ணுறேன்னு இந்த எபிசோட் முடியும் போது நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த சிட்டி பிரேக் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, யூரோப்பில் நிறைய இந்த மாதிரி சிட்டிஸ் இருக்குது. எங்கன்னா நீங்கள் வந்து சிட்டி பிரேக்னால் ஒரு வீக்கெண்டில் போய் அந்த சிட்டியை ஃபுல்லாக பார்த்துட்டு வரலாம். குட்டி குட்டி சிட்டிஸாக இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு ஏரியா இருக்கும், வாக்ஸ் இருக்கும் உள்ளார ஃபுல்லாக. சில சிட்டிஸில் அழகாக கெனால்லாம் இருக்கும், இல்லை பார்க்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். வேறு எதுவுமே பண்ணக்கூடாது, அதை மட்டும் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு ஃப்ரைடே போனீங்கன்னா மண்டேக்குள்ளார வந்துடலாம். லீவ்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் ஈஸியாக பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃப்ரைடே ஈவினிங்கே போயிட்டிங்கன்னா ஃப்ரைடே தங்கிட்டு சாட்டர்டே சண்டே என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியோடு திரும்பி வரலாம். சாப்பாடு சூப்பராக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஆனால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா அந்த ஸ்கொயரில் வெளியில் உட்காந்து சாப்பிட்றது சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ஊரில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குங்க, என்னென்னா யாருமே ஆங்கிலம் பேச மாட்டாங்க. ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் என்னென்னா தெரிஞ்சாலும் பேச மாட்டாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ட்ரான்ஸ்லேட் எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த ஸ்கொயரில் போய் எந்த ரெஸ்டாரண்ட் போனீங்கனாலும் காஸ்டிங் ஒரே சிமிலராக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1390 போட்டிருந்ததுல, ஸோ 1390 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா இதோட மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கும். பட் இந்த ஸ்கொயரில் இருக்கும்போது எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்படிஷனில் இருக்கிறதுனால எங்கே போனாலும் இதே 13லேருந்து 15க்குள்ளார இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த இடம் உட்கார்றதுக்கு பிடிக்குதோ அங்கேயே நீங்கள் சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்கும்னு அப்படின்லாம் இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கும். முடிஞ்சதுன்னா ஒரு கூகுள் ரிவ்யூலாம் பார்த்துட்டு போங்க. இல்லைனா அப்படியே கூலாக போய் இறங்கிட்டு எந்த சாப்பாடு இருந்தாலும் அங்கே இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பீட் பண்ணுறதுனால நல்லா பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் சைட்ஸ் எல்லாம் வாங்கும்போது உங்களுக்கு வந்து 5 பேருக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வரும். பட் எங்களுக்கு வந்து அந்த மத்தியானம் அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நல்லா ஜாலியாக அந்த வெயிலில் உட்காரதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரான்ஸில் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் பேச மாட்டாங்க, தெரிஞ்சாலும் நிறைய பேர் பேச மாட்டாங்க. ஸோ அங்கே எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வந்தது என்னென்னா, நம்ம ஒன்று ஆர்டர் பண்ணி அவங்க வேறு ஏதோ கொண்டு வந்து அது ஏன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளார போதும்னு ஆயிடுச்சு. ஸோ வந்ததெல்லாம் சாப்பிட்டோம். எங்களுக்கு சில ஃபுட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிது, சிலது வந்து ஓகேவாக இருந்தது. பட் இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடையும் ஒரு ஃப்ரைஸை கொடுத்துட்றாங்க. இவ்வளோ பெரிய பெரிய ஃப்ரைஸு நல்லா டேஸ்டியாக இருக்குது. டியூனா மாதிரி ஒரு ஸ்டார்ட் வச்சு சாப்பிட்டுருக்காங்க, வச்சு நவுத்திட்டு தான் வந்ததில்ல. எப்படி இருக்கு? ஒரு உப்பு இல்லை, சப்பு இல்லை. ஆனால் சப்பு இல்லை, உப்பு சப்பு இல்லை. தரன் வந்து லீலில் என்ன பார்க்கலான்னு பார்த்துட்ருக்கான். இது சாப்பிட்டுட்டா கொஞ்சம் அமைதியாக இருக்கா, அவங்க அம்மா சாப்பிட்டா அமைதியாக இருக்கா, நல்லா போய்ட்டுருக்கு. கொஞ்சம் முறைச்சா இன்னும் உனக்கு பசி இருக்கா, கோமா இருக்கே, கிரம்பியாக இருக்கியா?
வெளியே ஃபைனல் கிரம்பியா இருக்கிறது நீங்க. அப்படியா? எங்களை எல்லாம் பொக்குன்னு குழச்சிட்டு கத்துறாங்க. அந்த குழந்தை வந்து வெயிலில் உட்காந்து எவ்வளோ பொறுமையாக சாப்பிட்டாங்க. கருத்து போயிட்டாடா என் குட்டி. நல்லா இந்த வெள்ளையாக இருந்தேன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு ஒன்ஸ் அந்த ஸ்கொயரில் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சுற்றி பார்த்தீங்கன்னா. என்னென்னா அந்த ஸ்கொயர்லேயே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், அப்புறம் ஷாப்பிங் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே அந்த ஊரோட சில பிராண்ட்ஸ் எல்லாம் போய் ஷாப் பண்ணலாம். அதில் நம்ம மக்கள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சூப்பராக போய் நாங்கள் என்ன பண்ணோன்னா, சாப்பிட்டதுக்கப்புறம் செரிக்கணுமே, நல்லா சாப்பிட்டோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஸோ செரிக்கிறதுக்காக வேணுமே நாங்கள் வந்து ஒரு ஏரியா ஃபுல்லாக நடந்துட்டு வந்தோம். இந்த பில்டிங்ஸ் தான் ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு நார்மல் க்ளோதிங் ஷாப்பு, அப்புறம் சுவெனியர்ஸு இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த பில்டிங்ஸ்குள்ளாரையே உங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குட்டி ஸ்கொயர் இருக்கும். அதுக்குள்ளார என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஷாப்பிங்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இந்த டைம் நாங்கள் போயிருந்தப்போ இந்த போர்ட்ரேட்ஸு, பெயிண்டிங்ஸு இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஓல்டு இந்த பழைய ரெக்கார்ட்ஸு, அப்புறம் போஸ்டர்ஸ், சினிமாவோட போஸ்டர்ஸ்லாம். இவன் வந்து என் பையன் வந்து குவிண்டின் டாரண்டினோட பயங்கர ஃபேனு. ஒரு 3 போஸ்டர்லாம் வாங்கினாங்க. ஸோ இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ட்லேருந்து எல்லாம் வாங்கினார். அவர் ஜாங்கோ வரைக்கும் வாங்கினார். ஆனால் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்ட் லவர் அப்படின்னா நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்ஸில், குட்டி குட்டி மார்க்கெட்ஸில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே உங்களுக்கு எவ்வளோ டைம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது என்னென்னா, அங்கே உட்காந்து மக்கள் அங்கேயே வந்து செஸ் எல்லாம் விளாண்டுருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அந்த ஃபீலே நல்லா இருந்தது. ஒரு சம்மர் ஃபீலு, அந்த சுற்றி மக்களை பார்க்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்குது. அதில் இந்த பர்டிகுலர் மேக்ரோன் ஷாப் வந்து நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஆன்லைனில் இல்லை யூடியூப்பில் எல்லாத்துலேயும் சூப்பராக போட்டிருப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் கிளியராக போட்டிருப்பாங்க, இந்த இடத்துக்கு போங்க, இது ரொம்ப ஃபேமஸ்னு. நாங்கள் அங்கே தான் போய் வந்து மேக்ரோன்ஸ் வாங்கினோம். இது வந்து டைரி ஃப்ரீ மேக்ரோன்ஸ், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் போட்டாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு டைரி ப்ராப்ளம் இல்லை, இது ப்ராப்ளம் இல்லைன்னா அந்த ஒரிஜினல் மேக்ரோன்ஸே வாங்குங்க. சில டைம் வந்து அதில் கொஞ்சம் டேஸ்ட் வந்து சாக்ரிஃபைஸ் ஆகிடுது. சரியா? ஓகே. இப்போ ஃபைனலாக இந்த கார் கிட்ட வந்துட்டு, இந்த வெள்ளை காரில் அப்படியே பாஸ் பண்ணுங்கள். இந்த கார் தாங்க, இந்த காரை பற்றி தான் நாங்கள் சொல்ல போகிறோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஷேன் அண்ட் வினுக்கு எதுக்கு நாங்கள் தேங்க் பண்ணோம்னா, நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்கு வந்து எங்கள் எலக்ட்ரிக் கார் எடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து எலக்ட்ரிக் காரில் எங்கே போய் நம்ம வந்து இது சார்ஜ் பண்ணணும், யூரோப்பில் எப்படி இருக்கும் சார்ஜிங்கு, இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. நானும் ரெனியும் மட்டும் கிளம்புனா நாங்கள் பண்ணியிருப்போம், இல்லை நான் மட்டும் பண்ணால் பண்ணியிருப்பேன். ஆனால் நாங்கள் 3 பசங்களை அழைச்சிட்டு போகிறதுனால இந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாடகைக்கே கார் எடுக்கிறதுக்கு ஒரு கம்பெனியில் ஆன்லைனில் போய் புக் பண்ணோம். இப்போ எப்படின்னா, நார்மலாக ரெண்டல் கார் கம்பெனிஸ் இருக்குது, நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறையா இருக்குது. யூரோ காரு அது இதுன்னு, லோட்டலஸ்க்குன்னு, அது பட்ஜெட் கார்ஸ் அது இதுன்னு இருக்குது. ஸோ அந்த டேரெக்டாக போய் நீங்கள் வந்து புக் பண்ணுறதுக்கும், இந்த சில பேர் வந்து இந்த என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்கை ஸ்கேனர் மாதிரி இருக்குல்ல, ஸோ ஒரு இடத்துல போனீங்கன்னா இன்னும் சீப்பராக கிடைக்கும். நாங்கள் என்னென்னா அதே மாதிரி நாங்கள் யூரோ காரில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே போய் நாங்கள் வந்து இது இன்னொரு வெப்சைட்டில் பார்க்கும்போது அதே காரு இங்கே வந்து இன்னும் சீப்பராக இருந்தது. ஸோ ஒரு நாளைக்கு 50 பவுண்டு 5000 ரூபா கம்மியாச்சு. நாங்களும் அவசரமாக அதை புக் பண்ணிட்டோம். புக் பண்ணிவிட்டு, ஆனால் வந்து அவங்க ஒன்லி புக்கிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. புக் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக போய் அங்கே வாங்க போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த டே அன்றைக்கி தான் நாங்கள் பிக்கப் பண்ண போகிறோம் கார். அப்போ அவங்க கேட்குறான், எங்கே போகிறோன்னு ஜாலியாக கேட்குறான். அப்போ நான் சொல்ல யூரோப்பா, அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வேணுமே, 72 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் சொல்லணுமே அப்படிங்கிறோம். அந்த வெப்சைட்டில் அந்த இன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ நாங்கள் வந்து இங்கே போனதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நீங்கள் இதுதான் ப்ராப்ளமு, இதை நீங்கள் டேரெக்டாக எங்கள்கிட்ட பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் இது இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம், நீங்கள் வேஸ்ட் ஆகிருக்காதுன்னு. இது எப்போ எங்களுக்கு தெரியுதுன்னா, மத்தியானம் 3 மணிக்கு காரை பிக்கப் பண்ண போகிறோம். அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு நாங்கள் கிளம்பணும். ஸோ கார் கிடைக்கல. நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோன்னா, எலக்ட்ரிக் காரை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். கொஞ்சம் ரிஸ்க் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் என் ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணும்போது சொன்னேன், இந்த மாதிரி ஆச்சுன்னு. கொஞ்சம் நேரத்தில் அவன்கிட்ட திருப்பி கால் வந்துச்சு, இந்த மாதிரி வினோ ஷேன் 2 பேரும். ஸோ வினோ இந்த மாதிரி சொல்கிறா, நீ எங்கள் கார் எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அவங்களது ஹைப்ரிட் காரு, டொயோட்டா. சூப்பரான ஒரு ஹெல்ப்பாக இருந்தது. ஏன்னா அட்லீஸ்ட் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது, நிம்மதியாக போனோமா, பெட்ரோலை போட்டோமா, கிளம்பணுமா, அந்த மாதிரி இருந்தது. எங்கள் கார் எடுத்துகிட்டு போயிருந்தால் அது ரொம்ப 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 பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். அந்த நைட்டே ஒரு மாதிரி ஹார்டாக இருந்திருக்கும். நாங்கள் எப்படி கிளம்புறோன்னு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு தேங்க்ஸு வினோ அண்ட் ஷேன் அண்ட் ஆர்யானா அவங்க கார் பேரோ அவங்க பையன் பேரோ எல்லாருக்கும் தேங்க்ஸு. ஸோ உங்களால் வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பை சூப்பராக பண்ணோம். இந்த மாதிரி தான் அப்பப்போ வந்து நண்பேண்டா அப்படிம்பாங்களே, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னு. ஸோ சூப்பருங்க. இந்த எபிசோட் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். இந்த எபிசோட் முடிச்சுட்டு அடுத்த எபிசோடில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஹவுஸில் நாங்கள் போய் என்ட்ரி கொடுக்க போகிறோம். தேங்க்யூ. See you in the next episode.